டெக்னோல வந்து Camon 30 Premier அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஹை அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ இது கூட சேர்த்து டெக்னோல வந்து Camon 30 5G அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து லோயர் அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. ஸோ இந்த டெக்னோவோட Camon 30 5Gல எல்லா விஷயங்கள் தாராங்க. மேலும் இந்த ஃபோனோட நல்ல ப்ரைஸிங் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து கிளாஸ் பாடிலையும் தராங்க. இது இப்போ வேகர் லெதர் ஃபினிஷ்லையும் வருது. ரெண்டு விதமான கலர்ஸ்ல வந்து கிடைக்குது. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மற்றபடியாக டெக்னோ கேமன் பிரீமியர்ல சொன்ன மாதிரி நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதை பற்றி மென்ஷனே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீச்சர்ஸ் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த LTPO பேனல் ஃபீச்சர் மேலும் ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்பிங் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் இந்த டிஸ்பிளேல கொடுக்கல. அது நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயா தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.2 GHz காட்டஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக IMG BXM 8256 அப்படிங்கிற GPU வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ பேசிக்காக இந்த ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு 70 ரேங்க் கிடைக்குது, 100க்கு 43 மார்க் எடுக்குது. கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது C கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பண்ணலாம், ஓரளவு மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ் எப்படி பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். மற்றபடி ஹெவியான கேம்ஸ்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. வேணா லோ கிராஃபிக்ஸ் வச்சு வேணா விளாடலாம். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான வெர்ஷனில் வருது. 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 14 வயசில் ஹை வாய்ஸ் 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு விஷயமும் கம்பெனி மென்ஷன் பண்ணல. வேணா ஒரு வருடத்துக்கான அப்டேட்ஸ் வேணா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி டூயல் சிம் கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சாரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1/1.57 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இந்த கேமராலையும் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. மற்றபடி ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. பேருக்காக எக்ஸ்ட்ரா கேமரா கொடுக்கணுங்கிறதுக்காக 4K வீடியோ ரெக்கார்டிங் இந்த கேமராவில் பண்ண முடியும். டியூல் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ பேக் சைடில் ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் நல்லா இருக்கு. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த கேமரா நமக்கு வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு. அதனால வந்து நமக்கு வீடியோஸ் எடுக்கும் போது நமக்கு வந்து ஐயை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகிடும். இப்போ டியூல் டோனில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைட் செல்ஃபிலையும் வந்து ஃபிளாஷ் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு விதமான கலர்ஸ் நமக்கு வந்து செல்ஃபி ஃபிளாஷ் போட்டு வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. ஸோ செல்ஃபி கேமரா நமக்கு வந்து டெக்னோட Camon 30 Premierல பார்த்த அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து USB Type-C போர்ட் தான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. இது இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. மற்றபடி IR பிளாஸ்டரும் தராங்க. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியும். நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, சிங்கிள் பேண்ட் GPS, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் ஒரு 5000 mAh பேட்டரி, 70 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. அது டெக்னோவோட Camon 30 Premierல பயன்படுத்தப்பட்ட அதே பேட்டரி தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடும் அதே தான். கடைசியாக அந்த டெக்னோ Camon 30 5Gயோட விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 22,998 அப்படிங்கிற விலையிலும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 26,998 அப்படிங்கிற விலையிலும் வந்து அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. இதோட பயன் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து டெக்னோ Camon Premierரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமராவும் இந்த பேட்டரிஸ் மட்டும் தான் அப்படியே வச்சிருக்காங்களே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை டெக்னோட Camon 30 Premier 5Gல எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னு தெரியும்னு நினைச்சீங்கன்னா அதை பற்றின வீடியோ லிங்க் மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மற்றபடியே இந்த ஃபோன் இந்த ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்லி தான் சொல்லுவேன். காரணம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 20,000 ரூபா தாண்டும் போது அதோட கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஸ்பெக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. கேமரா வந்து செல்ஃபி கேமரா நல்லா இருக்குது. பேக்ஸில் ஒரு கேமரா உருப்படி. மற்றபடியாக வந்து ப்ராசர் டவுன் கிரேட், இப்போ டிஸ்பிளேலையுமே வந்து சில வகையான விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணலை. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜும் சொல்லலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அதிகம் தான். ஸோ நீங்கள் இந்த டெக்னோவோட Camon 30 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ செய்ய வரை நன்றி, வணக்கம்.